வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பாஸ்ட் 7 டேஸாக வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதாவது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த தருணத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கலாமா அல்லது மேலும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட அந்த பாயிண்ட்ஸையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் எவ்வளோ தூரம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த அனலிஸ்டையும் வந்து பார்த்துடலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சில்வரோட ப்ரைஸ் அப்டேட் வந்து கரண்ட்டில் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 ரூபாய் 10 காசுகள் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல்ஸ் ஆகுது. அதுவே ஒரு கேஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 71,100 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல்ஸ் ஆகுது. இது கன்சிஸ்டண்ட்டாக பாஸ்ட் 6 டேஸை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ஒரு குட் நியூஸ் தான். இதே நேரத்தில் 70க்கு கீழே போய் 68, 67 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 24 கேரட்டை பொறுத்தளவு பெர் கிராமுக்கு 4,598 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஷார்ட் டைமில் 4,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் 17 அந்த ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 36,784, அதாவது 36,784 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து குறைஞ்சது அப்படின்னா ஒரு சவரன் வந்து கிட்டத்தட்ட 34 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 22 கேரட் பர் கிராம் வந்து 407 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக 4,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4,000 அப்படின்னா 8 கிராம் வந்து கிட்டத்தட்ட வந்து 32,000 வரைக்கும் வரணும். ஸோ கரண்ட்டாக 8 கிராம் வந்து 33,656 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் டைமில் வந்து 32,000 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதா வந்து அனலைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் கணக்கில் எடுக்கும் பொழுது நீங்கள் இப்போ வந்து வெயிட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ மஸ்ட்டாக வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாங்காமல் ஒரு 30 to 40% ஆஃப் பட்ஜெட்டில் வந்து வாங்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ அனலிஸ்ட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து 32,000 போகும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க.